Hi friends, welcome to vpsamayalarai. இன்னைக்கு நாம வாழைக்காய் சாப்ஸ் பண்ண போறோம். அதுக்காக 2 வாழைக்காய் இது போல எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் எடுத்து இது போல கட் பண்ணியிருக்கேன். ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன். வாழைக்காயில தோலை ஃபுல்லும் நீக்கிடுங்க. அப்பதான் சாப்ஸோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோல் நீக்கிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். நான் இது போல் கட் பண்ணியிருக்கேன். தோலோடு தான் நான் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் தோல் நீக்கிட்டு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த வாழைக்காவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த கொதித்த தண்ணியில் இதை போட்டோம்னாவே போதும். வாழைக்காய் 3/4 வெந்துடும். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரியிற அளவுக்கு விட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை இது போல் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஓரளவுக்கு இந்த எண்ணெயில் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட இந்த பச்சை வாசம், வெங்காயம், பூண்டு, இஞ்சியோட அந்த பச்சை வாசம் எந்த அளவுக்கு இதுலேருந்து போதோ அந்தளவுக்கு நம்மளோட சாப்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இது குக் பண்ணிக்கோங்க. இதோட கலரே சேஞ்ச் ஆகிடும். நல்லா குக் ஆனிச்சுன்னா இது கொஞ்சம் டார்க் ஆகும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மசாலாவே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல வாழைக்காய், இது 3/4 வெந்திருக்கும். இப்போ நம்ம மசாலாவோடு சேர்த்து கொஞ்ச நேரம் குக் பண்ணும்போது இந்த காயில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இதுலேயும் வெந்துடும். இதில் ஃபுல்லும் போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த மசாலாவோட ஸ்மெல் போயிடுச்சான்னு பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அந்த ஸ்மெல் போகல அப்படின்னா உங்களுக்கு சாப்ஸோட டேஸ்ட் நல்லா இருக்காது. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு காரம் கம்மியாக இருந்தது. அதனால் இன்னும் 1 ஸ்பூன் மிளகு நான் இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா முன்னாடி 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன், இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன். இதுதான் காரம், எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் போடலை. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உப்பும் பார்த்து சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் சாப்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. அந்த காயில் அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும், அந்தளவுக்கு வரணும். நல்லா இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ஸ்மெல் போகணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான வாழைக்காய் சாப்ஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா விபி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.